அனைவருக்கும் நமஸ்காரம். நமது மக்கள் அறக்கட்டளையில் இருந்து சிவகுமார சிவாச்சாரியார். இப்பொழுது நமது நாட்டின் எல்லா பிரச்சனைகளையும் விட உக்ரைன் போர் பாதிப்பு மிகுதியாக இருக்கிறது. நாட்டில் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க வேண்டும் என்ற நாடு உலக நாடுகளிலேயே மிகச்சிறந்த இந்தியா ஒன்றே. ஆகவே நாம் நம் பாரத தேசத்தை விட்டு வெளி மாநிலத்துக்கு சென்று பிழைப்பு நடத்த வேண்டும் என்ற நோக்கமே தவறானது. நமது நாட்டில் எல்லா வளங்களும் இருக்கின்றது என்பதை தெரியாமல் புரியாமல் நமது நாட்டின் மீதும் நமது மக்களின் மீதும் நமது அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் நாடு விட்டு நாடு சென்று அலைவோருக்காக இந்த பதிவு. நமது நாட்டில் குறிப்பாக இந்திய நாட்டில் தமிழ் திருநாட்டில் எல்லா வளங்களும் இருக்கின்றது என்பதை நமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய மனதை மற்றவர் புரிந்து மரியாதை கொடுத்து அவர்களை வாழ்வித்து மகிழ்ச்சி கொள்வதே தமிழர்களின் பெருமை. அதனால் நீங்கள் அனைவரும் இனிமேலாவது இளைய சமுதாயம் திருந்த வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இளைய சமுதாயம் மக்கள் நமது பாரம்பரியம், கலாச்சாரம், கல்ச்சர் இவைகளை கருத்தில் கொண்டு இனி வருங்காலத்தில் இயற்கையை பாதிக்காமல் செயற்கையான விஷயத்திற்கு போகாமல் நாம் வாழ்வோமாயானால் இந்த நாடும் வீடும் நாமும் நலமாக இருப்போம். ஆகவே நமது நாட்டில் வளங்களுக்கு குறைவில்லை. அதை பாதுகாக்க நமது ஒவ்வொருவருடைய கடமையாகும். ஆகவே இந்த தருணத்தில் மாணவர்கள் புரிந்து கொண்டு நமது நாட்டில் வாழ்க்கை பயணம் தொடர சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நாடு விட்டு நாடு சென்று பல பேர் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு மோகம் இனி தேவையில்லை நமக்கு என்பதை அறிவுறுத்தவே இந்த பதிவு. நமது மக்கள் நலனின் அக்கறை கொண்டு நமது மக்கள் அறக்கட்டளை என்று நான் பதிவு செய்துள்ளேன். ஆகவே நமது மக்களுக்கு
இலவச கல்வி, இலவச மருத்துவம் இதை அளிக்க வேண்டும் என்பதே என்னுடைய பணி. அனைவருக்கும் எனது நமஸ்காரம், வாழ்த்துக்கள். இனி நமது நாட்டில் பணி செய்து இயற்கையை வளப்படுத்தி நாம் யாருக்கும் அடிமை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் மீண்டும் நமஸ்காரம், வாழ்த்துக்கள். உக்ரைன் வார் உலகத்தில் எல்லா இடத்திலும் நமது இந்தியர்கள் இருக்கிறார்கள். இந்தியர்களுக்கு எல்லா நாட்டிலும் வேலைவாய்ப்பு அளிக்கப்படுவது எதனால்? இந்தியர்கள் மிகுந்த திறமைசாலிகள். ஆகவே எல்லா நாட்டில் நம் இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள். அதையே கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நம் நாட்டிற்காக, நம் ஊரிற்காக நாம் ஏன் இங்கேயே வேலை செய்யக்கூடாது? இதை அரசாங்கமும் யோசிக்க வேண்டும், மக்களும் சிந்திக்க வேண்டும் என்பதே என்னுடைய பணிவான கருத்து. இந்த பதிவை இந்த வாட்ஸ்அப்பிலும் யூடியூப்லையும் நான் பார்த்த இந்த வார் நிகழ்ச்சியை மக்களுக்கு இந்த கருத்தை பதிவிட என்னை தூண்டியது. மக்களே, சிந்தியுங்கள், நன்றாக செயல்படுங்கள், ஒன்றாக நமது நாட்டிலேயே வாழ்வோம், நமது நாட்டிற்காக பாடுபடுவோம், நமது வீட்டிற்காகவும் நாட்டிற்காகவும் இங்கேயே தங்கி வேலை பார்ப்போம் என்று ஒவ்வொரு இளைஞரும் முடிவு செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. நமது மக்கள் அறக்கட்டளையின் நிறுவனர், மேனேஜிங் ட்ரஸ்டி சிவகுமார சிவாச்சாரியார். நன்றி.